குட்டீஸ், இன்னைக்கு நம்ம தியா சேனல் நம்ம பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி, குழந்தையிலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ரெசிபி பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு மோதகம். விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, பிள்ளையாருக்கு பிடிச்சது என்னது? கொழுக்கட்டை. அதனால அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப சிம்பிளான 3-4 பொருள். ரா ரைஸ், பச்சரிசி, மூங் தால், அதுக்கப்புறம் அப்படியே திருவுன தேங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம். இதாங்க மெயின். பச்சரிசியும் அந்த மூங் தால் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சிட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக அப்படியே புசு புசு புசுன்னு அப்படியே நம்ம இட்லி மாவு வர மாதிரி ஆயிடுதுல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய வைக்கணும். துணி காய வைக்க சொல்ல, பச்சரிசியும் மூங் தாலையும் காய வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு லைட்டாக அதில் வறுத்து எடுக்கணும். அப்படியே ரொம்ப கருன்னு வறுத்துடக்கூடாது, பிள்ளையார்பட்டி கலர் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அப்படியே பொன்னிறமாக மாறிட்ட பிறகு அப்படியே சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த வாசனை, அந்த மூங் தால் வாசனை அப்படியே அள்ளி தின்றக்கூடாதுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு சும்மா குறன்னு அரைக்கணும். நல்லா குழன்னு அசிங்க வச்சுங்க, வேறு மாதிரி ஆயிரும். குறன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம், அதே கடாயை எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சுட கொதிக்க வைங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த குறன்னு அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியும் பருப்பையும் போட்டு அப்படியே மெல்ல அப்படியே கிண்டி விடுங்க. அப்படியே பால் மாதிரி வருங்க. வாசனையும் நல்லா தான் இருக்கும். அப்பயும் எடுத்து பாயாசம் நினச்சி குடிச்சிட போகிறீங்க. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஃபைனல் வரைக்கும் காத்திருக்கணும். அப்படியே சூப்பராக வரும். லைட்டாக டேஸ்ட்டுக்கு உப்பு. ஐயோ முக்கியமான பொருளை சொல்ல மறந்துட்டேங்க. தேவையான பொருட்களை வெல்லங்க. இனிப்பு இருந்தால் தானே நம்ம எல்லாம் சாப்பிடுவோம். இனிப்பு முக்கியம் பாசே. அப்படியே அது லைட்டாக அப்படியே வேகட்டும். அடுப்பை சின்னதில் வைங்க, ஸ்லோவில் வைங்க. ஹையாக வச்சிங்கன்னு வச்சிங்க, கொழுக்கட்டை வேறு மாதிரி ஆயிரும். அதனால் அப்படியே பொறுமையாக, பார்க்கவே அப்படி சூப்பராக இருக்குல்ல, நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். வெல்லம் ஆட் பண்ணுனே சூப்பராக அப்படியே நம்ம சக்கரை பொங்கல் கலருக்கு வந்துடுங்க. சக்கரை பொங்கல்னு சாப்பிடக்கூடாது, வெயிட் பண்ணுங்க, பொறுமை. அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அடுப்பை சொன்ன மாதிரி சிம்மிலே வச்சு பொறுமையாக அப்படியே கலந்துட்டே விடுங்க. கலந்து விட்டு ஏலக்காய் வாசனைக்கு ஏலக்காய் போட்டு நம்ம திரி வச்சுருங்க பார்த்தீங்களா, அந்த தேங்காய் அப்படியே பரன்னு தூவுங்க மேலே. எப்படி வரன்னு தூவிட்டு அப்படியே நல்லா அப்படியே இருக்கும்போது கொஞ்சோண்டு கீ கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் அந்த லட்டு பிடிப்பேன் பார்த்தீங்களா, அப்போ கையில் கொஞ்சம் கீயை தடவிட்டு அந்த லட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும். ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரம் இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே தண்ணி வச்சு வச்சுருப்போங்களா, இட்லி சுடும் போது அந்த இட்லி கொத்தில் அப்படியே வைக்கும் போது அப்பா அந்த கலரே அப்படியே சாப்பிடணும்னு தோணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிம்பிளான மெத்தடு, ரொம்ப டைமே தேவையில்லைங்க. 10 to 15 நிமிஷத்தில் நம்ம பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்க, மறக்காமல் இதை செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் விநாயகர் சந்தோஷப்படுவார். பிள்ளையார்பட்டின்னு பேர் வந்துச்சு பார்த்தீங்களா மோதகன்ட்டு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு இந்த கொழுக்கட்டை நல்லா ரவுண்டாக செஞ்சு வச்சு அப்படி படைப்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும், மனமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு சாமி ஃபோட்டோவில் பாருங்களேன், அந்த விநாயகர் படத்துலேயே ஒரு இதில் ரவுண்டாக கொழுக்கட்டை மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்களே, அதாங்க இது. எல்லாரும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் கொண்டாடிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், சரிங்களா? கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சாப்பிட்டு ருசிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். See you in another video. Stay tuned. Bye.